ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு இளைஞனை பற்றி. அவன் தன் கனவுக்காக வீட்டை விட்டு வெளியே போனான்னா ஆக்சுவலாக வேலை பார்க்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான். அவனும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கான். இங்கே தேடுறான் அங்கே தேடுறான், கிடைக்கல. பட் மறக்காமல் வீட்டுக்கு வந்து போவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அங்கங்கே கேட்டு சப்போர்ட் வேறு யார்கிட்டையோ கேட்டு அவன் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நல்லா பணம் சம்பாரிச்சிட்டு எல்லாமே அவனுக்கு கிடச்சிது. அவன் கஷ்டப்படுற நேரத்தில் வீட்டுக்கு வந்து போனவன் நம்மளுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்கு அப்போ தோணுச்சு. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவொடனே பணம்லாம் சம்பாரித்தோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு போயிட்டு வரதில்ல. பட் ஆனால் அவங்க அப்பா அம்மா விடாமல் அவனுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. பாப்பா ஒரு வாட்டி அது வந்து பாருப்பா அப்படின்லாம் பேசுவாங்க. இல்லை டைம் இல்லை எனக்கு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி நேரத்தை சும்மாவே கழிச்சிடும். அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு வந்து பயங்கரம் கடுமையாக காய்ச்சல் வந்தது. அவனை சுற்றி இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க. பட் அவனுக்கு தேவையானவங்க அந்த நேரத்தில், எல்லா நேரத்துலையும் எல்லோரும் வந்துட முடியாதுல்ல. அதனால் அவனால் யாரும் அவனை சுற்றி இல்லை. அப்போது அவனுக்கு உடம்பு சரியாக ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஓகே பார்த்துக்க அப்படி இப்படின்னு டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு போனாலும் நம்மளை நல்லா கவனிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம அப்பா அம்மா தான். ஸோ அவன் அந்த படுத்துட்ருக்கான். ஓகே நம்மளுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி, ஃப்ரெண்டு யாரும் இல்லை. நம்ம அடுத்த நாள் அவனுக்கு ஞாபகம் வராத அப்பா அம்மா, அவனுக்கு அன்றைக்கும் ஞாபகம் வரலை. ஆனால் அவங்க அப்பா அம்மா அவனை தேடி வந்தாங்க. என்ன பையன் கால் பண்ண எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தேடி அந்த நேரத்தில் வந்தாங்க. அப்போ திடீர்னு அவன் படுத்துட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மா உள்ளே வந்தாங்க. தொட்டு பார்த்து நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னாங்க.